திருச்சியில் இன்று நடைபெறும் நாம் தமிழர் கட்சியின் மாநாட்டில் 234 தொகுதிகளுக்கான 117 ஆண்கள் 117 பெண்கள் என சம வாய்ப்புடன் போட்டியிடும் வேட்பாளர்களை சீமான் அறிமுகம் செய்ய உள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாலமன் வழங்க கேட்போம். சாலமன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம் சாலமன். தமிழக சட்டசபை தேர்தலானது நெருங்கி வரக்கூடிய நிலையில அரசியல் களமானது சூடு பிடித்திருக்கிறது. குறிப்பாக பல கட்சிகள் தொடர்ச்சியாக மாநாடுகள் என பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில நாம் தமிழர் கட்சியினரும் அதிக மும்முரமானது காட்டி வருகிறது. குறிப்பாக 2010ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த கட்சியானது 2016 முதலே தேர்தலை சந்தித்து வருகிறது. என்றாலும் ஆரம்ப காலம் முதலே அனைத்து தேர்தல்களிலும் தனித்தே நாம் தமிழர் கட்சியானது போட்டியிட்டு வருகிறது. இந்த தேர்தலிலும் தனித்தே களம் காண இருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு என்ற தலைப்பையில சீமான் தலைமையில இன்று நாம் தமிழர் கட்சியினோட மாநாடு திருச்சி திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை மணப்பாறை அருகே ஆலப்பட்டி புதூர் என்ற பகுதியில நடைபெற இருக்கிறது. குறிப்பாக 3 மணி அளவுல இந்த மாநாடானது துவங்க இருக்கிறது. இதற்காக மாநாடு நடைபெறும் இடத்துல முன்னேற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சுமார் 2.5 லட்சம் இருக்கைகள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மாற்றுத்திறனாளிகள், முதியோர் அமர தனி இருக்கை வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. குடிநீர் மற்றும் கழிவறை வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த திருச்சியில நடைபெறக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சியினோட மாநாட்டுல 234 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில சீமான் அறிமுகப்படுத்த இருக்கிறார். 234 தொகுதிகள்ல மொத்தம் 117 ஆண்கள் 117 பெண்கள் என சம வாய்ப்புடன் இந்த வேட்பாளர்களை சீமான் அறிமுகம் செய்ய இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சீமானோட தனது சொந்த மாவட்டமான காரைக்குடி தொகுதியில தான் அவர் போட்டியிட இருப்பதாக ஒரு தகவலானதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை 3 மணி அளவுல அறிவிக்கும் போது முழுமையாக தெரியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பல்வேறு தொகுதிகளில் அவர் போட்டியிட்ட நிலையில இந்த முறை இங்குதான் காரைக்குடி தொகுதியில தான் போட்டியிட இருப்பதாக ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 8% வாக்குகளை பெற்ற நிலையில தற்போது அவருக்கு கட்சி மாநில அந்தஸ்தும் வழங்கி இருக்கிறது. இந்த மாநாடானது 3 மணி அளவுல நடைபெறக்கூடிய நிலையில அதனுடைய ஏற்பாடுகளானது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சாலமன். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.